அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்களோ, அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, ஆனால் அதை திருப்பி அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வருமானமே போத மாட்டேங்குது, இன்னும் காலப்போக்கில் வெறும் வட்டி கட்டுறதுக்கு கூட பணம் இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இது நமக்கு இந்த வருஷத்தில் கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு மற்றும் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சீக்கிரமாகவே அதை முழுசாகவே நீங்கள் அடைச்சி முடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உண்டாகும். அதன் மூலமாக நீங்கள் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சரி, அது என்ன நேரம், எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று டிசம்பர் மாதத்தின் 29ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 14ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் நமக்கு மதியம் மைத்திர முகூர்த்த நேரம் வருது. இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நம்ம போல கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்களுக்காகவே கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான நேரம்னு இதை சொல்லலாம். இது ஒரு சில மாதங்களில் ஒரு முறை வரும், சில மாதங்களில் 3 முறை வரும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 முறை இருக்குதுங்க. ஆல்ரெடி 2 நேரம் முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு தனி நபராக இருக்கலாம் அல்லது பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், யார்கிட்ட வாங்கினாலும் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை, அதாவது 1 லட்சம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1000 ரூபாயாவது நீங்கள் அந்த நேரத்தில் திருப்பி கொடுப்பதன் மூலமாக சீக்கிரமாக அந்த கடன் அடைப்பதற்கான பணவரவு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போயிட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அனுப்பலாம். இது ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு பர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மொய் கவர், அதாவது கிஃப்ட் கவர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதுங்க. இப்போ தனி நபர்னா அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதிக்கலாம். அல்லது ஒரு பேங்க்கில் வாங்கியிருக்கிறீங்கும்போது அந்த பேங்க்கினுடைய பேர் எழுதி எந்த மாதிரி கடன் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, நகை கடனா, வீட்டு கடனா, வாகன கடனா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 20 லட்சம் வீட்டு கடன், 2 லட்சம் நகை கடன், இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே ஒரு பிரியாணி இலையும் எடுத்துகிட்டு அதில் 20 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா பிரியாணி இலையை பயன்படுத்தி நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்கிறோங்கும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு நமக்கு அதிகப்படுத்தி தரும். அதுக்காக தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட ஒரு 10 ரூபாயோ, 20 ரூபாயோ, 100 ரூபாயோ உங்களுக்கு எவ்வளவு வசதிப்படுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துடணும். இப்போ இந்த 3ஐயும், அந்த பேப்பர், இந்த பிரியாணி இலை, அந்த ரூபாய் நோட்டு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கிஃப்ட் கவர், மொய் கவரில் போட்டுருங்க, இல்லைன்னா பர்ஸில் போட்டுருங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் மற்ற தேவைகளுக்காக எடுக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்கணுன்ட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, உங்கள் கையில் 900 ரூபாய் இருக்குது, இதில் ஒரு 100 ரூபாய் இருக்குதுங்கும்போது இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சேர்த்து நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆல்ரெடி மைத்திர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க ஏற்கனவே இது மாதிரி கவரில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கவருக்குள்ளே இன்னொரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷத்தில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம், நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது வரப்போகின்ற இந்த 2026 அப்படிங்கிறது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ என்ன பரிகாரம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ நான் பணம் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளார செய்யுங்க. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 1 மணி 1 நிமிஷத்தில் இருந்து 2 மணி 46 நிமிஷம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 1.25 மணி நேரம் கிடைக்குது. ஒரு சில சமயங்களில் இவ்வளவு அதிகப்படியான நேரமெல்லாம் நமக்கு கிடைக்காது, 1 மணி நேரத்துக்குள்ளே தான் அமையும். இந்த முறை நமக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கிடைக்குதுங்கும்போது நம்ம இதை அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பணத்தை வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்துக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் பரிகாரத்துக்கூட இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த காசு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்துட்டு செஞ்சுருங்க. ஒரு ரூபாயாவது நீங்கள் எடுத்து வைக்கிறது உங்களுடைய 1 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையவே தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் சுத்தமாக தான் இருந்தீங்க, பீரியட்ஸில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு ரூபா காசை ஒரு மஞ்சள் துணியிலையோ அல்லது வெள்ளை நிற துணியிலையோ மஞ்சள் தோய்த்தோ இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிஞ்சு உங்களுக்கு விருப்பமான சுவாமி எதுவாக இருந்தாலும் சரி, விநாயகர், முருகப்பெருமான், பெருமாள், மகாலட்சுமின்னு எந்த தெய்வம் உங்களுக்கு விருப்பமோ அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் அந்த 1 ரூபாய் வைக்கிறதன் மூலமாகவும் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே தீரும். முடிச்சு வைக்கும்போது என்னுடைய கடன் தீரணுன்ட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு வந்து வைங்க. இப்படி நான் கவர்லேயும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களால கவரில் மட்டும்தான் பணத்தை எடுத்து வைக்க முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களால தாராளமாக சாமி படத்துக்கு முன்னாடியும் வந்துட்டு 1 ரூபாயை வந்துட்டு முடிஞ்சு வைக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பண்ணிவிடுங்க. மொத்தத்தில் இந்த சொன்ன அந்த டைமுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பரிகாரம் என்னன்னு பார்த்தரலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது. கல்லுப்பு நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கர்ம வினைகள் எல்லாத்தையுமே போக்கும். மேலும் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் கல்லுப்பு. இன்றைக்கி திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நம்ம கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். ஒரு பிளேட்டில் கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சமையலறையில் பயன்படுத்தி இருக்கிறதையே எடுத்துக்கலாமா, இல்லை புதுசாக தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, பிரிக்காத பேக்கெட் வச்சுட்டு இருந்திங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க. வேறு ஆப்ஷனே இல்லைங்கும்போது சமையலறையில் பயன்படுத்துகிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது எல்லாத்துக்கிட்டே வாங்கினதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஒரு 30 லட்சம்னு வச்சுக்கலாமே. 30 லட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கல்லுப்பு வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அதை நல்லா வந்து தட்டுனிங்கன்னா அந்த பிளேட்டோட அந்த கல்லுப்பு நல்லா வந்து படிமானமாக ஒட்டிக்கும். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம், நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த கடன் தொகையை இந்த கல்லுப்பு மேலே எழுதுங்க. 30 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. சரிங்களா? 30 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கல்லுப்பில் எழுதும்போது தெரியாது தான், இருந்தாலும் எழுதுறீங்கிறது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். 30 லட்சம் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி வந்து எழுதிருங்க. எழுதிட்டு இந்த கல்லுப்பு மேலே அப்படியே கையை வச்சு என்னுடைய 30 லட்சம் கடன் தீர வேண்டும், 30 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதன் பிறகு அந்த 30 லட்சம் கடன் எழுதணும் பாருங்கள், அது மேலே அந்த 3 கற்பூரத்தை வச்சு ஏற்றி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கற்பூரம் எரியும். அந்த கற்பூரம் எரிய நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க, கடன் இல்லாமல் இப்போ நிம்மதியாக வாழ்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் 30 லட்சம் கிடச்சிருச்சு, யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ நிம்மதியாக இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். இது முழுசாக எரிஞ்சு முடித்த பிறகு, அதாவது உப்பு எரியாது, இந்த கற்பூரம் எரிஞ்சு முடித்த பிறகு இந்த கல்லுப்பு நீங்கள் வாஷ் பேசனில், டாய்லெட்டில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொட்டிட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஏற்கனவே இந்த பரிகாரம் நம்ம சேனலில் 2 முறை வந்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நமக்கு இந்த சந்திரனுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். முக்கியமானது காசு எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவரும் செஞ்சு பலனடைங்க. 2026 கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.